Hello friends, welcome back to our channel Sandhya's Lifestyle Vlogs. நான் உங்க சந்தியா. இன்னைக்கு குடுவாஞ்சேரியில ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கு தான் நானே என் நெய்பர்ஸோட போயிருந்தேன். என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி பெரிய குரங்குலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த யானையை பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. நான் இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன பாட்டு ஞாபகம் வந்ததுன்றதை கூட ஆட் பண்ணுற பாருங்க. இந்த பாட்டு தாங்க ஞாபகத்தில் வந்துச்சு. அதனால கூட என்ன போட்டேன். அதுக்கப்புறம் இதை பார்க்கும்போது ஐயோ புலி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே வடிவேல் மாதிரி ஃபன் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. ஆனால் பாவங்க இந்த டைகரை பார்க்கும்போது தான் 10 நாள் பட்னி கிடந்த மாதிரி இருந்துச்சு. மற்றதெல்லாம் ஓகே தான். அதுக்கப்புறம் அப்படியே என்னென்னலாம் வச்சுருந்தாங்கன்ற மாதிரி குட்டி குட்டியாக பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். குட்டி கிளிப்பிங் மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஜிராஃப் அதை பார்க்கும்போது தான் ஓ மை காட் என்ன ஹைட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே பொம்மை தான் இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எஸ், இதே டைலாக் தான் மண்டையில் ஓடிச்சு, எத்தா தண்டி இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா உள்ளே போனோம் அப்படின்னா குட்டி குட்டி இந்த மாதிரி உடன் டாய்ஸு. அதுக்கப்புறமா இவங்க பொட்டிக் மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க குடுவாஞ்சேரியிலே. ஸோ அவங்களோடதெல்லாம் இருந்துச்சு. இந்த சாரீ ப்ளஸ் இந்த ஒர்க் பண்ண அந்த ப்ளவுஸ் பீஸ் எல்லாமே சேர்த்து 1000 அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் ஷாப், பேக் ஷாப் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் தாங்க இருந்துச்சு. ரொம்ப காஸ்ட்லின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா இங்கே வாட்ச் ஷாப் ஒன்று இருந்துச்சு. அங்கேயும் அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை அப்படின்றது தோணுச்சு. அதுக்கப்புறமா கூலர்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு பார்த்துருந்தோம். நல்லா இருந்துச்சுன்னா எடுக்கலான்ட்டு. பட் ஆனால் எடுக்கலை. அதுக்கப்புறமா இந்த ஷாப்பில் தோடு க்யூட்டாக இருந்துச்சு. அதனால நான் இதை வாங்கினேன். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தில் ஒரு ஷாப் கட்டிருந்தேன்னா அங்கேயும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் கிளிப்ஸ் அதெல்லாம் வாங்கியிருந்தேன். நான் க்யூட்டாக வச்சுருந்தாங்க அதனால். அதுக்கப்புறமா இந்த மாதிரியான கிஃப்ட் ஷாப்ஸு அதெல்லாமே இங்கே நிறைய அவைலபிள் இருந்துச்சு. அப்புறம் இந்த பீங்கான் ஐட்டம்லாம் இருக்குது, அதெல்லாம் அவைலபிள் இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் 1-2 ராட்டினம் போயிட்டு அதுக்கப்புறமா எக்ஸிபிஷன்னாலே டெல்லி அப்பளம் இல்லையா, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மேஜிக் ஷோ நடந்துச்சு. அதையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலங்க. ஏன்னா அன்னைக்கு டே ஒரு மாதிரி நம்மளோட ஹெக்டிக்கான ஒரு இதில் உள்ள நிஜமாவே ஒரு ரிலாக்ஸேஷன் டேவாக இருக்கணும்னு தான் போனோம். வீடியோ எடுக்கிற பிளானே இல்லை. இனிஷியலாக சொல்ல போனால் நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு போனோம். அப்போல்லாம் பிளானே இல்லை. அதுக்கப்புறமா தான் எடுத்தோம். ஸோ சாரி ஃபார் தேட். உங்களுக்கு இந்த மாதிரி ஹெக்டிக்கான டேலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி ரிலாக்ஸேஷன்லாம் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.